ஹே ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெனஸ்டே. இன்றைக்கி வெளியில் வெதர் வந்து 14 டிகிரி தான் இருந்துச்சு. என் பொண்ணு வந்து மண்டே எனக்கு கொடுத்து விட்டுருந்தாலுமே பர்பிள் கலர் கேபேஜ் போட்டு பீஸா அதையே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருமான்னு சொன்னால் மேடம் வந்து கேட்டதை செஞ்சு கொடுக்கணும், சாப்பிட்டு வர மாட்டாங்க. சரி ஓகே, அவங்களும் பொறுப்பாக அன்றைக்கி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஹிந்தி எக்ஸாம். காலையில் எழுந்திரிச்சு புக்கெல்லாம் எடுத்து ரீட் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கும் ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்துட்டு அவள் கேட்டதை செஞ்சு கொடுத்தாச்சு. மண்டே என்ன கொடுத்து விட்டுருந்தாலும் அதே தாங்க. குக்கும்பரும் நெல்லிக்காவும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் க்ரீன் டீ போட்டு குடிக்கவே லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கடையில் கார் வந்துருச்சுன்னு ஃபோன் வந்துச்சு. என் பொண்ணை போய் கீழே விட போனேன். அங்கே போனால் பூனைக்குட்டி இருந்துச்சு. பூனை இப்போ தான் வெளியில் வராங்க போல். குட்டி போட்டுருந்துச்சு. ஒரு 4 குட்டி இருந்துச்சு. 3 குட்டி சேமாக இருந்துச்சு. ஒன்று பிளாக்காக இருந்துச்சு. அந்த பிளாக் வந்து என் காலக்குள்ளே சுற்றிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில் என் பொண்ணுக்கு கார் வந்துருச்சு. அவளும் கிளம்பிட்டா. வீட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து சப்பாத்தி, தால் கறி கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறமாட்டி எக்கு தொக்கு பண்ணியிருந்தோம் ஆனியன் போட்டு. என் ஹஸ்பண்ட் மத்தியானம் வந்து ஒட்டகக்கறி வாங்கிட்டு வரேன், தால் வச்சுருவோம்மா. நாங்கள் நேத்தானாங்க வச்சேன் அப்படின்னு. சரி கீரை போட்டு தால் வை அப்படின்னு நாங்கள் தால் வச்சாச்சு. இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ஹோம்மேட் பர்கர் கொடுத்தாங்க. சூடாக ஆறி போச்சு. அதனால் ஒரு ஃபுல் ஃபைல் போட்டு அதில் வச்சு சூடாக சாப்பிட்டாருனோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மத்தியானம் சமையல் எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. ஒட்டகக்கறி சுக்காவும் தால் கறி, இந்த கீரை போட்ட தால் கறி தான் என் சின்ன பொண்ணுக்கும் அவங்களுக்கு தான் வச்சு கொடுத்தேன். எனக்கு வந்து ஒட்டகம் பிடிக்காதனால அப்பளம் சுட்டு பச்சை மிளகா வச்சு சாப்பிட்டுட்டாங்க.